தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். மத்தேயு எழுதிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 13 இறைவசனங்கள் 10 முதல் 17 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவின் அருகே வந்து, ஏன் அவர்களோடு உவமைகள் வாயிலாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம் மறுமொழியாக கூறியது, விண்ணரசின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது, அவர்களுக்கோ கொடுத்து வைக்கவில்லை. உள்ளவருக்கு கொடுக்கப்படும், அவர் நிறைவாக பெறுவார். மாறாக இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும். அவர்கள் கண்டும் காண்பதில்லை, கேட்டும் கேட்பதில்லை, புரிந்து கொள்வதும் இல்லை. இதனால்தான் நான் அவர்களோடு உவமைகள் வாயிலாக பேசுகிறேன். இவ்வாறு எசாயாவின் பின்வரும் இறைவாக்கு அவர்களிடம் நிறைவேறுகிறது. நீங்கள் உங்கள் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்வதில்லை. உங்கள் கண்களால் பார்த்து கொண்டே இருந்தும் உணர்வதில்லை. இம்மக்களின் நெஞ்சம் கொழுத்து போய்விட்டது, காதும் மந்தமாகி விட்டது. இவர்கள் தம் கண்களை மூடிக்கொண்டார்கள். எனவே கண்ணால் காணாமலும், காதால் கேளாமலும், உள்ளத்தால் உணராமலும், மனம் மாறாமலும் இருக்கின்றார்கள். நானும் அவர்களை குணமாக்காமல் இருக்கிறேன். உங்கள் கண்களோ பேறு பெற்றவை, ஏனெனில் அவை காண்கின்றன. உங்கள் காதுகளும் பேறு பெற்றவை, ஏனெனில் அவை கேட்கின்றன. நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், பல இறைவாக்கினர்களும் நேர்மையாளர்களும் நீங்கள் காண்பவற்றை காண ஆவல் கொண்டிருந்தார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 16ஆம் வாரம் ஜூலை 24ஆம் தேதி 2025ஆம் வருடம் வியாழன்கிழமை. இன்றைய நட்சத்திர பாலனம் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்களுக்கெல்லாம் காது இருக்கு, ஓகேங்களா? அதாவது இயேசு கிறிஸ்துவை நம்பக்கூடிய நம்மளை பார்த்து சொல்றாரு. நீங்க நான் சொல்றதை நம்புறீங்க, நான் சொல்றதை கேட்குறீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா நோயும் குணமாகும்னு சொல்றாரு. ஓகேங்களா? அதே காதால கேட்டுட்டு கண்டுக்காம இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகுமா? நீயே கண்டுக்கல, அப்புறம் எப்படி உன்னோட நோய் குணமாகும், உன்னோட கஷ்டங்கள் போகும்? ஓகேங்களா? ஸோ ஏசப்பா என்ன சொல்றாரு? நம்பிக்கை. ஓகேங்களா? ஏசப்பா மேல நம்பிக்கை வைத்தாதான் நாம அவரை நோக்கி ஜெபிக்கக்கூடிய அனைத்துமே நிறைவேறும். ஓகேங்களா? இல்லைன்னா வேஸ்ட். நிறைவேறாதுன்னு அவரே சொல்லிட்டாரு பாருங்க. அதனால தான் நான் குணமாக்காம இருக்கேன் அப்படின்ட்டாரு. ஓகேங்களா? நான் சொல்ல ஏசப்பா சொல்றாரு. ஸோ நாம ஏசப்பா மேல நம்பிக்கை வைத்து அவரிடமிருந்து அனைத்து பலன்களையும் பெற்றுக்கொள்வோம். சரிங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுக்கே புகழ், இயேசுவே நன்றி, மரியே வாழ்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் த லார்ட்.